ஸோ அப்படியா சார், நீங்களா சார் டேரக்டர் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்போ ஸ்ரீதர் சார் சொல்கிறாரு, ஏமா நான் வந்து இந்த மாதிரி காதலிக்க நேரம்லேன்னு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தில் வந்து முத்துராமனுக்கு பேரா ஒரு பெண் வேணும், நீங்கள் அந்த படத்தில் நடிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆப்டாக இருப்பீங்க, நல்லா அழகாக இருப்பீங்க, சினிமாவுக்கு நல்லா இருக்கும் உங்கள் ஃபேஸ் கட்டு, உங்களுடைய ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே அவங்க வந்து மறுக்கிறாங்க. இல்லை சார், நான் வந்து ஏர் ஹோஸ்டஸாக இருக்கேன், எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், எங்கள் அப்பா தொழிலில் தோத்ததுனால தான் நானே படிச்சுட்டு ஏர் ஹோஸ்டஸாக இதுக்கு ட்ரைனிங்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் பண்ணி இதுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஸ்ரீதர் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விட்டுட்டு வர வேண்டாம், நீங்கள் லீவ் போட்டு வாங்க, நீங்கள் அதிகபட்சம் ஒரு 30 நாள் 40 நாள் தான் நடிக்க வேண்டியிருக்கும், அதை மட்டும் நீங்கள் லீவ் போட்டு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஒரே ஒரு படம் நடிச்சு கொடுங்களேன், ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே ஒரு எண்ணம் தோணுது. காஞ்சனா மேடம்க்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஒரு பிரபல இயக்குனர், இன்னைக்கு சங்கர், மணிரத்னம், லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் கூப்பிட்டா யாராக இருந்தாலும் இப்போ நடிக்க ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு பிரபல இயக்குனர்னால சரி நடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தில் நடிக்க வராங்க. அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அவங்க நடித்த முதல் படம் காதலிக்க நேரமில்லை.